Hello everyone, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் ஐல் ரீடிங்னு சொல்லலாம், இல்லைனா யூனிவர்ஸ் உங்களோட ப்ரேயருக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மிஸ்டரி ரீடிங். ஓகேவா? ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன், பைல் நம்பர் 2 வந்துட்டு எக்ஸ்பிரஷன் டாய், பைல் நம்பர் 3 வந்துட்டு இந்த ஸ்மைலி. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே பார்க்கணுன்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ குயிக்காக சூஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம ரீடிங்குள்ளார போயிடலாம் டிலே இல்லாமல். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மெசேஜ் வருது? பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் டைம் ஒரு சில பேருக்கு. பிகாஸ் வெரி குட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெட்டீரியல் திங்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சான்சஸ் வரும். அதாவது எய்தர் வந்து நீங்களோ இல்லை சம்ஒன் உங்களுக்கு ஏதோ ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் வாங்கி தர போகிறாங்க. இது வந்து ஒரு வாட்சாக இருக்கலாம், ஒரு பேக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். இது வரைக்கும் நீங்கள் அந்த செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் சம்ஒன் ஒரு கிஃப்டாவோ இல்லை ஏதோ ஒரு இது மூலியமாக வந்துட்டு அது உங்களை ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ சம்திங் வெரி நியூ அது உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. பட் அட் த சேம் டைம் அது மிகப்பெரிய மோட்டிவேஷன் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களோட டைம் வந்துட்டு டர்ன் ஆகுது. லைக் ஃபைனான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு ஃபேவரபிளாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? பட் அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் கால்குலேட்டிவாக வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக வருதோ அதே மாதிரி சுற்றி இருக்கிற நபர்கள் வந்துட்டு கவனம். எஸ்பெஷலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு உங்களை ஏமாற்றவும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ஆல்சோ சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட் பைல் நம்பர் 1க்கு. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் வந்து டைம் நல்லா இருக்குது, அதோடு சேர்த்து வந்துட்டு ஒரு சில கேம் ப்ளே பண்ணவும் சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. அப்போ மட்டும் கேர்ஃபுல்லாக வந்துட்டா போதும். ஸோ நல்லா இருக்குது, குட் ஃபார்ச்சூன்ஸ், சப்போர்ட் பண்ணுற ஒரு என்விரான்மெண்ட்டு எல்லாம் ஈஸியாக ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி வந்துட்டு உங்களுக்கான அந்த எனக்கு இது நடக்கலை இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த நீங்களே அந்த மாதிரி பேசுறத ஸ்டாப் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்துட்டு உங்கள் மைண்டுக்குள்ளரே போட்டுட்டு ஒரே விஷயத்தில் ஒரே இடத்துல வந்துட்டு இருந்துட்டு வேலை செய்கிறதாக இருக்கட்டும், ஒரு ஐடியாஸை கொண்டு வரதாக இருக்கட்டும், ஈவன் பிஸ்னஸாக இருக்கட்டும், அது வேலைக்காகாது. பிகாஸ் இந்த டைம் நல்லா இருக்குங்கிறப்ப வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார பைல் நம்பர் 1 இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு நியூ பீப்புளை மீட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ ஒரு சில தைரியம், போல்ட்னஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ என்னதான் டிவைன் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணினாலும் நீங்கள் எடுக்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ் தான், ஒரு சில முடிவுகள் வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணும்.
ஸோ ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிட்டு பொறுமையாக இருந்ததுக்கு இந்த டைம் கொஞ்சம் ஃபேவர் பண்ணும். ஓகேங்களா? சி ஆல்தோ வந்து நல்ல ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஹாப்பினஸ், எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்தாலும் கேர்ஃபுல். யார்கிட்ட எந்த விஷயம் சொல்லணும், யார்கிட்ட என்ன பேசணும், எதை சீக்கிரட்டாக வச்சுக்கணுங்கிறதுல கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா தென் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் அதுவே உங்களுக்கு வந்து சிக்கலாக போயிடும். ஓகே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த டைம் பீரியட்ல எடுக்கிற டெசிஷன்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ எஸ், உங்களுக்கு வெரி பிக் ஹெல்பிங் ஹேண்ட் சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பாக வருது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து உங்களை ஏதோ ஒரு இதில் காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காயத்திலிருந்து வெளியே வருவீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு பழைய பர்சனாக இனி இருக்க மாட்டீங்க. ஓகே. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் வர்றது உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு சில அறிகுறிகள் தெரிய வரும். அண்ட் உங்கள் மனசும் சொல்லும், உங்கள் உள்ளுணர்வும் சொல்லும். அதே மாதிரி நீங்கள் இனிமேல் பழைய பர்சனாக இருக்க மாட்டீங்க. உங்களுடைய மைண்ட் செட்ல இருந்தும், உங்களோட டெய்லி வாழ்க்கையில இருந்தும், உங்க சர்க்கிள்ல இருந்துமே மாறுவீங்க. பட் இது நீங்க தனியா பண்ணுவீங்களா அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஒன் பர்சன், நிறைய பர்சன் சொல்ல முடியாது, பட் ஒன் பர்சன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த ஓல்டு லைஃப்ல இருந்து, இந்த பழைய நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர. அண்ட் இந்த பர்சன் வெரி ஸ்ட்ராங், போல்டா இருப்பாங்க. அண்ட் வந்து ஒரு ஹீலரா இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 111ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன விஷயம் சொல்லணுமோ தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய இந்த டைம் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஏதோ ஒரு விஷயம் வந்து எமோஷன்ஸ் வந்து வச்சிருக்கீங்க. சரியா? இது வந்து யார்கிட்டயாவது ஆனால் நீங்க சொல்லணும். பட் அதுக்கான டைம் கிடைக்கல, நான் எப்படி சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த டைம் ரொம்ப ஃபேவரபுளாகவுமே இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். மனசுல ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த வச்சிருக்கிறத வெளியில சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ அந்த தைரியம் வந்துட்டு ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்துடும். நீங்க உங்களை அறியாமே வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே. அண்ட் நீங்க சிங்கிளா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு அறிகுறிகளும் வந்துட்டு காமிக்குது. ஸோ தட் பர்சன் வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருப்பாங்க. லைக் உங்க லைஃப்ல எதர் என்டர் ஆகியிருப்பாங்க, இல்ல ரொம்ப நியரா தான் இருப்பாங்க. அண்ட் அதுக்கான ஒரு சைன்மே உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு பிரசன்ட் மொமெண்ட்ல இருங்க. இப்போ நீங்க பாஸ்ட பத்தியோ இல்ல ஃபியூச்சரை பத்தியோ ஓவரா நினைக்கிறது, பிளான் பண்றதுன்னு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டு பிரசன்ட் மொமெண்ட்ல இருங்க. ஏன்னா இந்த மொமெண்ட்ல பைல் நம்பர் 2க்கு நிறைய சேஞ்சஸ் வர காத்திருக்கு. ஒரு நாளும் சரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மாற்றங்கள் வந்துட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இந்த ஒரு மந்த் முடியறதுக்குள்ளரே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத உங்களுக்கே வந்துட்டு தெரிய வரும். ஓகே. ஸோ ஒரு சில பேருக்கு வெரி ஸ்ட்ராங்கான ஒரு சைன் வந்து தெரியும். ஓகே. சரி, நீங்க ரொம்ப வந்துட்டு வெரி கோல் ரிலேட்டடான ஒரு பர்சனாக இருப்பீங்க. வெரி ஆம்பிஷியஸ், ரொம்ப கோல்ஸ். ஆனா சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் உங்க குடும்பத்துக்கு கூட வந்துட்டு தெரியாது, உங்க லவ்டு ஒன்க்கு கூட தெரியாது நீங்க ஒரு எவ்வளோ ஆம்பிஷியஸான ஒரு பர்சன், எந்த அளவுக்கு வந்துட்டு லைஃப்ல ஒரு முன்னுக்கு வரணும், சாதிக்கணுங்கிற ஒரு இது இருக்குங்கிறதே வந்துட்டு தெரியாது. ஓகே. ஸோ இந்த டைம்ல வந்து உங்களை சுத்தி இருக்கிற எஸ்பெஷலி உங்க ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு.
ஓகே. ஸோ நீங்க இது வரைக்கும் உங்களோட ட்ரீம்ஸ் மேலேயோ உங்க மேலேயோ நம்பிக்கையே இல்லாம இருந்தது, அதனாலதான் நான் என்ன பண்றேன்னு வெளியே சொல்லாம இருந்தேன்னா இனி அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த தைரியம், நம்பிக்கை திரும்ப வர மாதிரி இருக்கு. அண்ட் உங்களோட ஜேர்னியில சோஃபார் உங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர் ஏதோ ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆகிற மாதிரியும் நீங்க முன்னுக்கு போற மாதிரியும் இருக்கு. சம்மோன் வந்துட்டு பாதியில நிக்க போறாங்க. ஸோ நீங்க அடுத்து டிராவல் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கான சைனும் வந்துட்டு காமிக்குது. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து பைல் நம்பர் 2 வந்து இந்த டைம்ல நீங்க உங்களுடைய பவர் வந்துட்டு கிளைம் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு எதுக்கோ பயந்தீங்க அப்படின்னா அந்த பயம் விலகி அதை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. அண்ட் டோன்ட் வரி, ரைட்டான ஒரு பர்சன், கரெக்டான ஒரு நாலேஜ், கரெக்டான ஒரு மைண்ட் செட் இந்த டைம்ல வரும். ஓகே. பட் வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இந்த கைண்ட் ஆஃப் லைஃப் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மெடிடேஷன் எவ்வளோ பேக்ரவுண்டில் பாருங்களேன் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அது மாதிரி வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு யோகாவோ இல்லை மெடிடேஷனோ இல்லை உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமில். ஓகே. பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு 222ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம். பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஓகே. ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப தனிமையா இருக்கீங்க போல. ரொம்ப தனிமைனா சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, பட் இருந்தாலும் உங்க மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு அதுக்கான பதில தேடிக்கிட்டே ரொம்ப தனிமையா இருக்கீங்க. ஸோ ரொம்ப எனர்ஜியே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப லோவாவே இருக்கும் இந்த டைம்ல. நிறைய வேலைகள் இருக்கு, ஆனா என்னால செய்ய முடியல, ஏன்னா என் மனசு வந்து ஹாப்பியா இல்ல. ஆனா இத வெளியில கூட சொல்ல முடியல, சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருமே இல்ல, எல்லாரும் வந்துட்டு தப்பா தான் நினைக்கிறாங்க. ஸோ என்னோட இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்குள்ளரே வந்துட்டு நீங்க உங்களையவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 3. பட் ஆனா வெளியில வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஸ்மைல் பண்றீங்க, எல்லாரோடய ஜாலியா இருக்கீங்க. பிகாஸ் வந்து உங்களோட தனிமை யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுனால நீங்க அந்த ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைலை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. பைல் நம்பர் 3 நீங்க இப்போ ரியலா இருக்கீங்களான்னா கிடையாது. நிறைய விஷயங்கள் மனசுல இருக்கு, மைண்ட்ல நிறைய ஓடிட்டே இருக்கு, தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு, பதில தேடிட்டே இருக்கீங்க. அண்ட் சம்வேர் வந்துட்டு உங்களுக்கு அந்த மனசை வந்துட்டு ஹாப்பி பண்றதுக்கு ஒரு இதெல்லாமே வந்து ஒரு அளவுக்கு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு நீங்க ஏதோ பாஸ்ட்ல இருந்த நபர் யாரையோ நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஓகே, நடந்தது நடந்துருச்சு, சண்டே ஆனது ஆகிடுச்சு, இப்ப எல்லாம் சமாதானம் ஆயிடுவோம், சேர்ந்துருவோமே, நான் மன்னிச்சிடுறேன், மறந்துடலாம். ஸோ இந்த மாதிரி யாரையோ நீங்க வந்து அவங்க உங்களுக்கு ரொம்ப காயங்களை கொடுத்திருந்தாலும் மன்னிக்க ரெடி, திரும்பி வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. ரீகன்சிலியேஷனுக்காக வெயிட்டிங். இந்த நபர் யாரா வேணா இருக்கலாம். சம்மன் உங்களோட எக்ஸ் பார்ட்னரா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல சம்மன் ஃப்ரம் ஃபேமிலி சைடாக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் அந்த ஏக்கம் மனசுல இருக்கு. பிகாஸ் அந்த நபர் கூட உங்களுக்கு இருந்த ஒரு பாண்டிங் வாஸ் வெரி ஸ்பெஷலான ஒரு பாண்டிங்.
ஸோ திரும்ப வந்தால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு நீங்கள் இன்னும் நம்புறீங்க. ஒரு புது பர்சனை தாண்டி அந்த பழைய பர்சனால வந்துட்டு உங்களோட பிரச்சனைக்கு, உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியுன்ற நம்பிக்கை இன்னும் இருக்கு உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு, இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சில பேர் ஸ்ட்ராங்கா அதுக்காக வெயிட் பண்றீங்க, அந்த நபரோட கம்பேக்குக்காக போராடவும் செய்றீங்க, எஃபோர்ட்ஸும் போடுறீங்க. ஆனா பதில் கிடைக்க மாட்டேங்குதே, அவங்க கிட்ட இருந்து எனக்கு நான் எதிர்பார்க்கிற சைன் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கீங்க. சரி, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் ஒரு நியூ பர்சன் உங்க லைஃப்ல என்டர் ஆகுறாங்க, பட் இருந்தாலும் உங்களால அவங்களோட நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு கனெக்ஷன் அவங்க கொடுத்தா கூட அது உங்களால ஏத்துக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் ஸ்ட்ராங்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஆக்சுவலி கரெக்டு தான். லைக் தேர்ட் பர்சன் உங்களுக்கும் அந்த பழைய நபருக்கும் நடுவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க வந்ததுனால தான் வந்து உங்கள் 2 பேருக்கும் பிரிவினை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சு. ஸோ அந்த நபர் வந்துட்டு இன்னுமே அந்த ஓல்டு பர்சனை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் க்ளோஸாக இருக்காங்க. எப்படி திரும்பி வருவாங்க எனக்கு க்ளூவே இல்லை, நோ ஐடியா. ஸோ இதுவும் வந்து உங்களோட மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அந்த தேர்ட் பர்சன் வந்ததுனால தான் எல்லா பிரச்சனைகளும் ரீசன் நடந்திருக்கு. ஆனால் அதில் இருந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்ன வரைக்கும் பதில் தெரிய மாட்டேங்குது. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விஷயமே என்ன அப்படின்னா வந்துட்டு, யூ டிசர்வ் வெரி குட் டேட், ரொமான்டிக்கல் லைஃப், அதே மாதிரி வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உங்களோட லைக் மைண்டட் அண்ட் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் டிசர்விங் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி இருக்கலாம், இல்லை வரலாம், இல்லை வந்திருக்கலாம் நியூவாக கூட. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ஓல்டு விஷயங்களுக்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களோட எனர்ஜி வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு, வை டோன்ட் யூ ஃபோக்கஸ் ஆன் நியூ? இந்த நியூ பர்சன் கிட்ட வந்துட்டு ஏன் நீங்கள் பேசக்கூடாது? பிகாஸ் அவங்கள நீங்கள் வந்து அப்படியே ஹோல்டில் போட்டு வச்சிருப்பீங்க. ஓகே, ரொம்ப ஓவர் திங்கிங் பயங்கரமாக பண்ணாதீங்க, ரொம்ப பண்ணுறீங்க. பைல் நம்பர் 3 அதை ஃபஸ்ட்டு விடுங்க. யூ டிசர்வ் திஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கீங்க, அதிலிருந்து வெளியே வரமாட்டீங்க. ஸோ அதெல்லாமே பிரேக் பண்ணணுங்கிறதும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். ஒன்ஸ் நீங்கள் அதை பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கெட் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப். See, வெரி குட் எமோஷன்ஸ், வெரி குட்டான ஒரு எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அதிகமாகவே வந்துட்டு நியூ சர்க்கிள் மூலயமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 999 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி இன்னொரு விஷயம் சொல்லணுமோ தாராளமாக சொல்லலாம். தேங்க்யூ. 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு, குவைட் யூனிக்காக இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. நன்றி.